இது வரைக்கும் திமுகவினுடைய ஒரு அட்டவணை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ம். 2016 தவிர ம். 2021 16 இல்ல, ம். திமுக வந்து 85-90க்கு மேல போனது கிடையாது சங்கர். இல்ல கடந்த முறை 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்கல்ல 2021 திமுக. அதுக்கு என்ன காரணம் சொல்றேன், அதுக்கு ம். நான் காரணம் சொல்றேன். நல்ல பாயிண்ட் வந்தீங்க நீங்க. ம். 85 திமுக, ம். மீதி வந்தது 40 ம். செந்தில் பாலாஜினால, கண்ணப்பன்னால, பெரியசாமினால, அதிமுக வந்தவர்கள் அந்த 5 சீட்டை கொண்டு வந்திருக்காங்க. ம். ஆக மொத்தம் டிஎம்கே கோர் வந்து இப்ப வண்டவாளம் தண்டவாளத்துல ஓடுதுங்களே, ம். அதுக்கு மேல இல்லைங்களா திமுக? ம். நீங்க பக்கம் தானே போறீங்க. அவங்க சரி. கொடுத்த மீதி 40 வந்து வெள்ளம் தானே வருது. ஆக மொத்தம் திமுக மைனாரிட்டி பிரமாதம் மாறி தட்டினாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சின்னு. இப்ப இந்த மாநிலத்தை சுயாட்சின்னு பாம்பு படம் எடுக்குதா? திமுக செய்தது துரோகம். தமிழர்களுக்கு 8 கோடி மக்களுக்கு செய்த துரோகம் அது. இந்த 28 எம்பி வச்சிருந்து 39 எம்பி வச்சு என்ன சார் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? இன்னொன்னு சொல்றேன், இந்த இந்த தேர்தலினால் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, விஜய்க்கு மேல அமோக வெற்றி கிடைத்ததுனால தமிழ்நாட்டிலிருந்து 39 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்தார்களே, அவர்களாம் ராஜினாமா பண்ணுவாங்களா? எப்படி எந்த மூஞ்சில வச்சு நாம போவாங்க அப்போ மோடியோட சண்டை போடுறதுக்கு?